வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஐஸ் ரோட் வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஐஸ் ரோடோட ஆக்சுவல் சீக்வல் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். பார்ட் 1 பார்த்தாதான் பார்ட் 2 பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி தான். பார்ட் 1ஓட சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து கண்டினியூ ஆவாங்க. இந்த படம் ஒரு ரெஸ்கியூ மிஷன் த்ரில்லர், அதுவும் நேரோவான இமாலயன் மலைப்பகுதிகளில் நடக்கிற மாதிரியான ஒரு ரெஸ்கியூ மிஷன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கதையில நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலா நேபாளுக்கு ஒரு பர்பஸ்க்காக கிளம்பி வருவாரு. அது என்ன அப்படின்னா, அவரோட பிரதர் இறந்து போனவர் இருப்பார்ல, அவரோட அஸ்தியை வந்து மவுண்ட் எவரெஸ்ட்ல வந்து தூவணும் அப்படின்றதுக்காக. இன்ஃபேக்ட் அவரோட பிரதரோட கடைசி ஆசையே அதுவா தான் இருக்கும். அந்த டைம்ல தான் நேபாள்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதாவது ஒரு டேம் கட்டுறதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த டேமுக்கு ப்ரொபோசல் போட்டிருக்கக்கூடிய நம்ம வில்லன், அதை எதிர்க்கக்கூடிய கணேஷ் ராய் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஃபிகர். இவரை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இன்ஃபேக்ட் அவரோட குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்குள்ள வராரு. வந்தவர் கணேஷையும் அவரோட பையனையும் காப்பாத்தினாரா. டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட லேண்ட்ஸ்கேப்பை அமைச்ச விதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த நேரோவான இமாலயன் மலைப்பகுதி அப்படின்றதே ஒரு விதமான டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்கு. அங்க ஒரு ரெஸ்கியூ மிஷன் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இன்ஃபேக்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த டேஞ்சர் இருக்குல்ல, அதை வந்து இந்த கதைக்கு ரொம்பவே நீட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவங்க டிராவல்ல இருக்கக்கூடிய டேஞ்சரா இருக்கட்டும், அங்க நடக்கக்கூடிய ஸ்டன்ட் சீக்வன்சஸா இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்லாவே எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆல்சோ நம்ம ஹீரோ இந்த மிஷனுக்குள்ள வரக்கூடிய அந்த மொமெண்ட் அப்படின்றதுமே ஓரளவுக்கு ஆர்கானிக்கா இருக்கும். அதாவது அவருக்கு ஒரு தனி பர்பஸ் இருக்கும். வந்த இடத்துல எதிர்பாராத விதமா இந்த மிஷனுக்குள்ள வர மாதிரி இருக்கும். அது ஓரளவுக்கு நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் பெருசா போர் அடிக்காம போன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே கிறிஸ்பா 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு நீட்டான ஒரு ரெஸ்கியூ மிஷன் த்ரில்லரா தான் எனக்கு பட்டுச்சு. பட் இருந்தாலும் இந்த கதையில வந்து புதுமை அப்படின்றதெல்லாம் பெருசா எதுவுமே இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு பொது பிரச்சனைக்கு பேசக்கூடிய ஒரு நபர், அதை பழிவாங்க நினைக்கிற வில்லன், அண்ட் இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு கதைக்களம் தான். ஆல்சோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் போகும். அண்ட் இதுல ஒரு சில இழப்புகள் அப்படின்றதும் வரும். அதுவுமே பெரிய லெவல்ல நமக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த எமோஷன்ஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம் இவங்க. பட் ஓவரால் கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் எல்லாம் தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.